பிரதமர் நரேந்திர மோடி வரும் 26ஆம் தேதி தூத்துக்குடிக்கு வருகை தருவதையொட்டி அங்குள்ள விமான நிலையத்துல போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஓடுதளத்தில் விமானத்தை தரையிறக்கி ஒத்திகையும் நடத்தப்பட்டிருக்கு. தூத்துக்குடி வாகைக்குளத்தில் அமைந்திருக்கும் விமான நிலையம் 381 கோடி ரூபாய் மதிப்பில் சர்வதேச தரத்திற்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதன் திறப்பு விழா வரும் 26ஆம் தேதி இரவு 8 மணிக்கு நடைபெறும். இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று விமான நிலையத்தை திறந்து வைக்கிறாரு. இதற்காக மாலத்தீவில் இருந்து இந்தியா விமானப்படைக்கு சொந்தமான தனி விமானத்தில் அவர் தூத்துக்குடிக்கு வருகை தராரு. அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட இருக்கு. அதன் பிறகு தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைத்து மோடி பார்வையிடவும் போறாரு. செட்டிநாடு கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில அமைக்கப்பட்டுள்ள விமான நிலைய பயணிகள் முனையம் முத்து நகரத்தை பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கும் முத்துக்கள், சுதேசி கப்பல் இயக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள கப்பல் வடிவம் ஆகியவற்றையும் பிரதமர் மோடி நடந்து சென்றவாறே பார்வையிட இருக்காரு. இதன் தொடர்ச்சியாக விமான நிலைய வளாகத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்று தமிழகத்தில் மத்திய அரசு சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள பல்வேறு திட்டப்பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சிக்காக தூத்துக்குடி விமான நிலைய வளாகத்தில் மிக பிரம்மாண்டமான பந்தல் மற்றும் மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருது. நாளை முதல் அங்கு 2000 போலீசார் அடங்கிய 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்படுது. பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி விமானப்படை விமானத்தை தூத்துக்குடி விமான நிலைய ஓடுதளத்தில் தரையிறக்கி ஒத்திகை பார்க்கும் நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டிருக்கு.